ஹபீபி நிறைய ஆடு எல்லா ஹபீபி கெஃபாலக். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் பிரவீன் vlogs. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ரியல் அரப் வேர்ல்டு. ஒரு டேட்ஸ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு க்ரீனரி செட்டப் துபாய்க்கு உள்ள அண்ட் ஒரு பாலைவன தேசம், அதுக்கு உள்ள ஒரு க்ரீனரி, ஒரு மறைந்திருக்கும் ஒரு க்ரீனரி செட்டப் ஒரு ஃபார்முக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே டேட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான பிளான்டேஷனும் இங்கே இருக்குது. ஸோ ஓவரால் இந்த எல்லாமே வியூ பண்ணி நான் வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸ்டேடியம் அந்த உள்ள நுழையும் போதே ஒரு பாரடைஸுக்குள்ள போற ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா உள்ள என்றான்னு ரைட் சைட்லயே மாதுளம் செடி இருக்கு, சின்னதா பூக்கள் வந்திருக்கு. மேபி இன்னும் அடுத்த சீசன்ல அது மாதுளம் பழம் எல்லாம் இங்க வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க எலுமிச்சம்பழம் செடி, ஆல்ரெடி எலுமிச்சம்பழம் எல்லாம் காய்ச்சிதான் இருக்கு. இங்க பாருங்க, வாவ். ஸோ நம்ம உள்ள வந்த உடனே அந்த பக்கம் மாதுளம் செடி, இந்த பக்கம் எலுமிச்சம்பழம் செடி அண்ட் நிறைய இங்கே இருக்கு இந்த டேட்ஸ் பாம் ட்ரீ. அதோட டேட்ஸ் எல்லாமே இங்கே பழுத்து அதை வந்து அறுவடைக்காக அப்படியே கெட்டி கட்டி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பழுத்த உடனே இது எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இன்னும் உள்ள போவோம், நிறைய இடங்கள் இருக்கு, காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த இடம் பார்க்கும்போதே எங்கள் ஊர் ஆற்றுக்கு உயிர், அதாவது ஆறுக்கு மேற்பகுதியில் நடந்து போகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அந்த மணப்பாடுக்கு மேலே, அதே மாதிரி எங்கள் தூத்தூருக்கு மேலே, இந்த இடங்களில் நாங்கள் நடந்து போகிற ஒரு ஃபீல் தான் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், அது மணப்பாடு இல்லை, அந்த வள்ளல் எடப்பாடு. நேச்சுரலாக அந்த ட்ரீல இருந்தே பறித்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் தனி லெவல், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. ஆனால் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங். ஒரு பாம் ட்ரீ, ஒரு ஃபார்மில் இருந்துட்டு ஒரு டேட்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஏரியாஸில் வரும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது மதாம் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. நான் டீட்டெயில் நான் தரேன். ஆக்சுவலாக நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் நினச்சி இல்லை பாம் ட்ரீ மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அங்கே பார்த்தா எலுமிச்சம்பழம், மாதுளங்க. இங்கே வந்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இங்கே நார்த்தங்காய் செடியெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த டெசர்ட் மண்ணில் எப்படி இதெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதில் தான் நம்ம மெயினாக அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம். இவங்க கரெக்டான ஒரு வாட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஈவன் இந்த மண்ணில் இவங்களுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இவங்களுக்கு பிளான்டேஷன் பண்ண முடியுது. ஸோ அது என்ன, அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பம்பை தான் தெரியும். ஸோ இவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் சிஸ்டம் என்ன அப்படின்னா, பெரிய மெயின் பைப்பில் இருந்து, ஒரு வாட்டர் சோர்ஸில் இருந்து பெரிய மெயின் பைப் வழியாக கொண்டு வந்து அந்த மெயின் பைப்பில் இருந்து சின்ன சின்ன பைப்பாக பிரான்ச்சஸ் பிரிச்சுட்டு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், அந்த பக்கம் போகும்போது நான் காட்டி தரேன், ஒரு பைப் வச்சு மேலே இழப்பி அந்த வாட்டரை பீச்சு அடிக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்டாக அந்த பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் தண்ணி தேவையோ அவ்வளோ நேரம் அவங்களோட வாட்டர் வந்து கரெக்டாக வந்து ஈக்குவலன்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த பிளான்ஸ் இந்த ஒரு அதாவது துபாய் வந்து ஒரு டெசர்ட் லேண்டு மெயினாக. பட் அதை வந்து இவங்க இந்த பிளான்ட் எல்லாம் இப்படி கரெக்டான வாட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து இவங்களுக்கு பயிரிட முடியுது. ஸோ அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன் நிறைய வீடியோஸில். ஏன்னா துபாய் வந்து விவசாயத்துக்கு, இல்லை துபாய் சார்ந்த மக்கள் அந்த விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நல்ல ஒரு உணவு தான் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஒரு மனிதனோட ஒரு சுழற்சிக்கு. அதை தான் என்னால் நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, போவோம். ஸோ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன்.
காய்ஸ், அந்த இவ்வளோ நேரமாக அந்த ஃபார்முக்குள்ளாடி நடந்துட்டு இருந்தேன். நடந்து முடித்த உடனே ஒரு வயல்வெளியான ஒரு செட்டப் வந்துச்சு. இப்போ அந்த வயல்வெளியான செட்டப் பார்த்த உடனே ஒரு ஒட்டகங்கள்லாம் அந்த மேய்ச்சிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது நான் ஒரு இடம் பார்த்தேன். வேறு லெவல் வைப் அது. இந்த ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி அங்கெல்லாம் போகும்போது அந்த சினிமாலெல்லாம் ஒரு ஃபைட் சீன்லாம் காட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நீங்கள் பின்னாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த மரங்கள், அந்த மரத்தை சுற்றி ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு செம ஃபீல் இல்லையா? இந்த மாதிரி நான் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இடத்துக்கு போகிறேன். அதாவது ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த பாலைவனம் மாதிரியான இடத்துல இருந்துட்டு அண்ட் இந்த இடத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும், இது எப்படி பாசிபிள், எப்படி இதை இவங்க நடத்துகிறாங்க? ஒரு டெசர்ட் லேண்டில், ஒரு பாலைவன மண்ணில் எப்படி இவங்களால இவ்வளவு க்ரீனரி அந்த செட்டப் பண்ண முடியுது? இதுக்குள்ள வாட்டர் சிஸ்டம் என்ன, இரிகேஷன் டெக்னிக்ஸ் என்ன? நமக்கு இந்த கேள்விகள் தோணும். பட் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதை நோக்கி அவங்க போகும்போது அந்த புது புது டெக்னாலஜிஸ் அதை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அவங்களோட ஒரு வறண்ட மண்ணை வந்து ஒரு பொன் விளையிற பூமியாக மாற்றணும்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி நம்ம நாடுகளில் குறைஞ்சிட்டு வருதுங்கிற வருத்தம் தான் எனக்கு. நான் நிறைய ஃபார்ம்ஸில் வீடியோ போட்டேன், நிறைய லொக்கேஷன்ஸ் போய் வீடியோ போட்டேன். போகும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு கேள்வி தான் வருது, ஏன் இங்கே கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன் நம்ம ஊரில் இல்லை? அந்த ஒன்றுக்கு எனக்கு விட தெரியல. பட் இட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த டே உணவு இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைங்கிற ஒரு தெளிவு வரும்போது திரும்பவும் ஒவ்வொன்றும் மலர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ பின்னாடி இருக்க இடங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்கே வாட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் செப்பரேட் வரப்பு வெட்டி அதில் அந்த பெரிய பைப்பு வழியாக அந்த தண்ணியை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பெரிய பைப்பு வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக கொண்டு வந்து அண்ட் அந்த வரப்பு வழியாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த பாஸ் பண்ணுறாங்க அந்த தண்ணியை. ஸோ வாட்டர் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த கன்சிஸ்டண்ட்டாக இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியுது. ஸோ அதான் மெயின் திங். அண்ட் அந்த வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க, அதான் மேஜர் எலிமெண்ட். ஸோ ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதுனால இவங்களுக்கு வாட்டர் இஷ்யூஸ் வர்றதில்லை. ஸோ இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெயின் பைப் வந்திருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ மெயின் பைப்லேருந்து ஒரு வரப்பு வழியாக வந்து அந்த கீழே வந்து இந்த பைப்லேருந்து தண்ணி பாஸ் பண்ணி அந்த வயலுக்குள்ளே போகுது. அண்ட் ஸோ இதுதான் ப்ராப்பர் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அந்த தண்ணி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால தான் இவங்களால சம்மர் டைம்லையும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக விவசாயம் பண்ண முடியுது. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு பேரெலாம் எனக்கு கரெக்டாக தெரியல, இது வந்து இதோட பர்பஸ் எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு இப்போ போக முடியல. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ஆடுகள் இருக்குது, அந்த பக்கம் கோழி குஞ்சுகள், நாட்டுக்கோழி எல்லாம் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஒரு பண்ணை வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி விவசாய நிலம், அதுக்கு அங்கே ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் இருந்து ஷூட் பண்ணுற ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஸோ இதை தான் ஜென்ரலாக வந்து தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. நமக்கான தேவைகளை நம்மளை சுற்றி அமைச்சிக்கிறது. ஒரு விவசாய நிலம், ஒரு ஆடு மாடு கோழிகள், இன்னும் நமக்குள்ள தேவைகள் நம்மளை சார்ந்தே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நான் அந்த இடத்த ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஏல இருக்கக்கூடிய கலர் பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரியான விவசாய நிலங்கள், க்ரீனரியான செட்டப், ரிசர்வாயர்ஸ் இது எல்லாமே ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் நான் கொண்டு வரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.